இன்றைக்கி நம்ம ப்ரோ கபடி சீசன் 12 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தடவை ப்ரோ கபடி லீக் வந்து நிறையா சுவாரஸ்யங்களோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான எஸ்பிஓ பற்றி பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஓ பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தரது வந்து ஒரு அவசியமான விஷயம். ஸோ அதை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த சீசன் நியூ ஃபார்மேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீம் பார்த்திங்கன்னா 18 மேட்ச் ஆடுவாங்க. ஸோ லீக் மொத்தமாக 108 மேட்ச். ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் 9 ஹோம் மேட்ச், 9 அவே மேட்ச். ஸோ பாயிண்ட் சிஸ்டமெல்லாம் லாஸ்ட் சீசன் வரைக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு. டைனா 3 பாயிண்ட், வின்னா 5 பாயிண்ட், அதே 7 பாயிண்ட் ஆர் சம்திங்குள்ளது வந்து தோத்தோம்னா 1 பாயிண்ட்டுன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த சீசன் வந்து ஒன்றா வந்து 2 பாயிண்ட் கிடைக்கும் ஒரு டீமுக்கு, இல்லாட்டி 0 பாயிண்ட்ஸ். ஸோ ஜெயிக்கிற டீமுக்கு வந்து 2 பாயிண்ட், தோக்கிற டீமுக்கு 0 பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே ஆஃப் அண்ட் ஃபைனல்ஸ் இருக்கும். ஸோ டாப் 8 டீமுக்குமே ஃபைனல் போகிறக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்மெட். அடுத்து பாயிண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஜெயிச்சா 2 பாயிண்ட், ஸோ தோத்தா வந்து 0 பாயிண்ட். ஒரு வேளை மேட்ச் ட்ரா ஆச்சுன்னா டை பிரேக்கர் போகும். ஸோ டை பிரேக்கரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட். ஸோ முன்ன சொன்ன மாதிரியே 8 டீமுக்குமே வந்து கப்படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ப்ளே இன்னுன்னு வந்து கடைசி 4 டீம் ஆடுவாங்க. அதாவது 5வது 8வது டீமு வந்து முதல் பிளேயின், அடுத்தது 6வது 7வது டீம் வந்து ஒன்னர் பிளேயின். ஜெயிக்கிறவங்க வந்து ஒன்னர் எலிமினேட்டர் ஆடுவாங்க. ஸோ தோற்ற டீம் வெளியே போயிடுவாங்க. அடுத்து எலிமினேட்டர் 1ல் யார் தோக்குறாங்களோ அவங்க அப்படியே டேரெக்டாக வெளியில். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 4 டீமுக்குமே வந்து ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும். அதாவது குவாலிஃபயர் 1 ஜெயிக்கிறவங்க டேரெக்டாக தான் முதல் 2 டீமில் யாராவது ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனலுக்கு போயிடுவாங்க. தோக்குறவங்க குவாலிஃபயர் 2 ஆடுவாங்க. மினி குவாலிஃபயரில் பார்த்தீங்கன்னா 3-4க்கு வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எலிமினேட்டர் 3க்கு போயிடுவாங்க. அதே தோக்குறவங்க எலிமினேட்டர் 2 வந்து எலிமினேட்டர் 1லேருந்து ஜெயிச்சவங்களோட ஆடுவாங்க. ஸோ எலிமினேட்டர் 2வோட வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட எலிமினேட்டர் 3 வந்து ஆடுவாங்க. ஸோ அவங்க மறுபடியும் குவாலிஃபயர் 2 ஆடுவாங்க. குவாலிஃபயர் 1 யாரோட தோற்றாங்களோ அவங்க வந்து எலிமினேட்டர் 3 ஜெயிச்சவங்களோட ஆடுவாங்க. அண்ட் குவாலிஃபயர் 2ல் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களும் குவாலிஃபயர் 1 ஃபஸ்ட்டு ஜெயிச்சவங்களும் வந்து கிராண்ட் ஃபைனல் ஆடி சாம்பியன்ஸ் ஆவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பிளேஸுக்குள்ளே ஒரு டீம் குவாலிஃபை ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு 2 வாய்ப்பு இருக்கும். ஒரு மேட்ச் தோற்றாலும் 1 மேட்ச் ஜெயிச்சு, அதாவது மீதி வரக்கூடிய மேட்ச் ஜெயிச்சா வந்து அவங்க கப்படிக்கலாம். இல்லாட்டி கடைசி 4 டீமில் வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய எல்லா மேட்சும் வந்து நீங்கள் ஆட போகிற 5 மேட்ச்சு ஜெயிச்சா நீங்கள் கப்படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சீசனோட ஃபார்மேட் இன் பிளே ஆஃப். சீசன் 12 ஆஃப் ப்ரோ கபடி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ், அதாவது நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே, அதாவது ஆகஸ்ட் 29 அன்னைக்கு வந்து ப்ரோ கபடி சீசன் 12 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து தமிழ் தலைவாஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் 2 நெய்பர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ மேட்ச் வந்து கடைசி ரைட்டில் தான், அதாவது கடைசி மின்னாட் ரைட்டில் தான் டிசைட் ஆச்சு. ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ சீசன் ஓப்பனரே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து தமிழ் தலைவாஸ் வின் பண்ணாங்க. அடுத்து 2வது மேட்ச்சில் பார்த்திங்கன்னா பெங்களூரு புல்ஸ் அண்டு புனேரி பல்டன்ஸ். ஸோ மேட்ச் வந்து டைமிங் முடிகிறப்ப மேட்ச் டை ஆயிடுச்சு. ஸோ அதனால் டை பிரேக்கர். ஸோ டை பிரேக்கர் முதல் 4 ரைட்லேயுமே ஈக்குவலாக இருந்தாங்க. ஆனால் கடைசி டை பிரேக்கர், அதாவது வந்து பெங்களூரு புல்ஸ் வந்து ரைட் போகிறாங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டாக புனேரி பல்டன்ஸ் டேக்கிள் பண்ணி 6-4ன்னு மேட்ச் ஜெயிச்சிட்றாங்க. ஸோ சீசனோட முதல் நாளே பார்த்திங்கன்னா நியூ ரூலான டை பிரேக்கர் ரூல் வந்து அப்ளிகபிள் ஆச்சு. ஸோ 2 மேட்சுமே க்ளோஸ் மேட்ச் தான். ஸோ இது போல் நம்ம ப்ரோ கபடி லீகோட ரிவ்யூஸ் அல்லது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ரிவ்யூஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஏதாவது மணி ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா எங்கேயாவது வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆக்ஷன்ஸ் நீங்கள் வந்து முதல்ல எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணிட்டு எதுலையாக இருந்தாலும் உங்கள் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.